இந்த ரகு இப்போ நம்ம விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே ஆதாரத்தோட நிரூபிக்க போறான். அதுவும் இல்லாம இப்போ இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்க எல்லாருக்குமே தெரியறதுக்கு முன்னாடி ரகு எதுக்காக இந்த மாரி ஒரு முடிவு எடுக்கணும்? அதுவும் இல்லாம ரகு இருந்துட்டு சுடர் வந்து இப்போ விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு மிகப்பெரிய நல்லது. அப்பதான் இந்த ரூ. 50,00,000ல அவ ஷேரும் கேட்க மாட்டா. அதே மாதிரி அடுத்தடுத்து வந்து நமக்கு எல்லாத்துக்கும் வந்து உதவியா இருப்பா. அதாவது இவள பிளாக்மெயில் பண்ணி அந்த சொத்து எல்லாத்தையுமே நம்ம ஆட்டைய போட்டுறலாம். அதாவது நெறைய காசு பார்க்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே இந்த அ ரகு இப்படி ஒரு பிளான போடுவான் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா உண்மையிலேயே இந்த தொடருக்கு இந்த ஒரு விஷயம் எதுவுமே தெரியாது. இத்தோட இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும். அதோட ரகுவோட ஹெல்ப்போட இந்த கல்யாணத்த பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்து எல்லாமே நம்ம நெனைக்கிற மாரி நடக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே இப்போ சுடர் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருந்தான். ஆனா கடைசியில விஜய் இருந்துட்டு இப்படி ர அ நம்ம அதாவது ரகு வந்து விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்போ நம்ம விஜய் இருக்காரு இல்லையா? அவருக்கு அந்த போலீஸ் வந்து ஃபோன் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே கதிரேசனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்து, இந்த மாரி அவங்களோட வீட்ல லாக்கர்ல இருந்த பணம் ரூ. 50,00,000 காணாம போயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு பணத்த வந்து இப்ப என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல வசமா சிக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரகு தான். ரகு வசமா மாட்டிக்கிட்டான். அதுவும் இல்லாம விஜய் அதாவது அந்த போலீஸ் இருந்துட்டு விஜய வந்து கூப்பிடுறாங்க. இந்த மாரி ஒரு முக்கியமான விஷயம். நீங்க கிளம்பி வரீங்களா விஜய்? அதுவும் இல்லாம இதுல ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கலான ஒரு விஷயமும் இருக்கு. அதாவது அந்த பணத்த திருடுனது நீ யாருன்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, கண்டிப்பா அந்த கதிரேசன் நம்பவே மாட்டாரு. அப்படி ஒருத்தவங்க தான் அந்த பணத்த திருடியிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம விஜய்க்கு ஹைப்ப ஏத்தி விட்டுட்டு கடைசியில போலீஸ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வர சொல்றாங்க. அந்த ஒரு டைம்ல விஜயும் அங்க கிளம்பி போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் பல உண்மைகள் தெரிய வருது. அதே மாரி அந்த போலீஸ் இருந்துட்டு இதுல சம்பந்தப்பட்ட ரகுவ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரகுவுக்கு அடுத்ததா என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இப்போதைக்கு இந்த ரகு மேல இருக்கக்கூடிய கேஸு இந்த ரூ. 50,00,000 திருடின கேஸ் மட்டும் தான். ஆனா அதே சமயத்துல அவன் இதுக்கு முன்னாடி என்ன போர்ஜரி வேல பார்த்திருக்கான்? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்? ஏது பண்ணியிருக்கான்? இந்த விஷயத்த எல்லாத்தையுமே இப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அதே மாதிரி இப்போ விஜய் வந்த உடனே விஜய் இந்த ரகு தான் அந்த பணத்த ரூ. 50,00,000 திருடுனது. இந்த ரகுக்கு உடந்தையா இருந்தது. அந்த கதிரேசனோட பொண்ணு, மூத்த பொண்ணு ரேணுகா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. விஜய்க்கு பயங்கரமா இருந்துச்சு. ரேணுகாவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது அப்படின்ற மாரி சொல்லும்போது தான், விஜய் இருந்துட்டு இந்த அ இவங்க கிட்ட ரகு கிட்ட வந்து கேட்குறாங்க. "உண்மைய சொல்லு. நீ யாரு?" ஏன்னா ஏற்கனவே மல்லி இருந்துட்டு ரகு அப்படின்ற பேர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயோட மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஒரு டைம்ல "உண்மைய சொல்லு. உனக்கும் ரேணுகாவுக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்காக ரேணுகாவும் நீயும் சேர்ந்து கதிரேசனோட வீட்ல ரூ. 50,00,000 திருடுனீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இந்த ரகுவுக்கு இப்போ தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதே மாரி ரகு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்றது தெரியாம திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். கடைசியில இங்க இந்த கேஸ்ல இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா, உண்மை என்ன அப்படின்றத சொல்லு. அதாவது இந்த ரூ. 50,00,000 நீ குடுத்துட்ட அப்படின்னா, அத கொண்டு போய் கதிரேசன் கிட்ட குடுத்துருவோம். இந்த கேஸ்க்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாரி ஆக்கிர்றோம். உன் மேல போட்ட கேஸ் எல்லாத்தையுமே நாங்க வாபஸ் வாங்க வச்சுர்றோம். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ ரேணுகாவுக்கும் இந்த ரகுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கறாங்க. இப்போ ரகுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த ரகுவோட டீட்டெயில்ஸ் எதுவுமே கேஸ் ஹிஸ்டரி எதுவுமே எடுத்து பார்க்கல. இந்த ரகுவோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க இந்த ரகு ஜெயில்ல தான் இருந்தாகணும். அதனால வேற வழியே இல்ல. இந்த சுடர் எக்கேடு கெட்டா எனக்கு என்ன? சுடரோட உண்மையான சுயரூபத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு, நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மள யாராலயுமே புடிக்க முடியாது. இந்த பணத்தெல்லாம் நம்ம வேற ஏதாச்சும் பண்ணி சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லி, விஜய் கிட்ட நீங்க எல்லாருமே நெனைக்கிற மாரி, இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா. அதாவது நீங்க நெனைக்கிற மாரி உங்களோட பொண்டாட்டி ரேணுகா கிடையாது. அதே மாதிரி கதிரேசனோட மூத்த பொண்ணு ரேணுகா கிடையாது. ரேணுகா மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சுடர் தான் அவ அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்றாங்க. இத கேட்டதுமே விஜய்க்கு பயங்கரமா இருந்துச்சு. "நீ இந்த திருட்டுலருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாரிலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காத. உண்மைய சொல்லு. அவ ரேணுகா தான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்." அப்படி இப்படின்ற மாரி சொல்லும்போது, "நீங்க எல்லாருமே வடிகட்டுன முட்டாளு. அதுவும் இல்லாம உங்க 2வது பொண்டாட்டி மல்லி இது எல்லாத்தையுமே மோப்பம் முடிச்சு, உண்மை என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியுமே கூட, நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி இங்க
இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல. நாங்க செட் பண்ணி அனுப்புன அந்த சுடர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த டீட்டெயிலா வந்து சொல்றாங்க. அதே மாரி உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். ஆதாரத்த இப்ப நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையுமே பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த சுடரோட உண்மையான சுயரூபத்த எல்லாத்தையுமே ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது கெட்டவங்க எப்பவுமே வந்து யார எப்படி சிக்க வைக்கலாம்? என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அதுலருந்து கலண்டுக்கிறது எப்படி? அதுலருந்து தப்பிக்கிறது எப்படி? இப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது, அந்த மாரி தான் இந்த சுடரோட சுயரூபத்த எல்லாத்தையுமே ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ விஜய் கிட்ட போட்டு காட்டிட்டு இருக்காங்க. இப்பவாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுதா? உண்மையிலேயே அவ உண்மையான ரேணுகா கிடையாது, சுடர் அப்படிங்கிறது. மல்லி அன்னைக்கு இருந்தே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க தான் நம்பவே இல்ல. உண்மையிலேயே உங்கள விட மல்லி பிரில்லியன்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. மல்லி கிட்ட ஆதாரங்கள் கிடைக்காததுனால தான் இத்தன நாளா அந்த சுடரோட ரகசியங்கள் வெளிய வராம இருந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம அந்த சுடர் இவ்ளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கா. அந்த தப்புலருந்து தப்பிக்கிறதுக்காக தான் உங்க பொண்டாட்டி ரேணுகாவா இங்க வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி வந்திருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. விஜய் இந்த பிரச்சனை எங்கேயோ மிகப்பெரிய விஷயத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி போலீஸ் இருந்துட்டு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ ரகு இதுலருந்து எஸ்கேப் ஆகறதுக்கு முடிவு பண்ணி, கடைசியில சுடரோட உண்மைகள் எல்லாமே சொல்றது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா விஜய் இருந்துட்டு மல்லி மேல நம்பிக்கையோட இருக்காங்க. மல்லி என்ன பண்ணாலுமே கூட, அதனால கோவப்படாம இருந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு காரணத்த கொண்டும் மல்லிய விட்டு குடுத்துறக் கூடாது அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி உண்மையிலேயே இப்போ இங்க இருக்கக்கூடியது சுடர் தான்ற விஷயம் தெரிய வருது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.